மந்த்லி ஒரு 10,000 ரூபாய் ஹாலிடேக்குன்னு ஒதுக்க முடியும். என்னென்ன ஆப்ஷன்ஸ்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் நியூசிலாந்து போனோம். எங்களோட ஃப்ளைட் டிக்கெட் காஸ்ட் வாஸ் 25,000 ரூபாய் ரவுண்ட் ட்ரிப். ஸோ ஃப்ளைட் டிக்கெட் நம்ம ஆப்டிமைஸ் பண்ணாலே நிறைய காஸ்ட் ஆப்டிமைஸ் ஆகிடும். யூரோப்பியன்ஸ் பிளான் 8 months in advance. சரி, இப்போ வெளில போனால் எவ்வளோ பணம் தேவை? கப்பல் டிராவல் நிச்சயமாக 80,000 rupees சூப்பராக தாய்லாந்து ஹனிமூன் பண்ணலாம். எனக்கு மொத்த வேர்ல்டையும் சுற்றி பார்க்கணும். ஏர்லைன்ஸ் வந்து ரவுண்ட் த வேர்ல்ட் டிக்கெட்னு ஒரு டிக்கெட் அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் எனிவேர் பிட்வீன் 3 to 15 ஸ்டாப்ஸ் பண்ண முடியும். இது வரைக்கும் பிவைடியில் ட்ராவல் பண்ண செலிபிரிட்டிஸ் ஒரு 10 பேர் பேர். அபிஷேக் பச்சன், இப்போ ரீசெண்டாக அல்லு அர்ஜுன், கிரிக்கெட்டர்ஸில் ஹர்பஜன் சிங், ரவிச்சந்திரன் அஸ்வின், நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவன். தி ஹனிமூன் வாஸ் வித் பிக்யூர். இன்னைக்கு நம்ம பேச போகிற கெஸ்ட் ஹரி கணபதி, ஃபவுண்டர் ஆஃப் பிக் யுவர் ட்ரெயில். இது வரைக்கும் பிவைடியில் ட்ராவல் பண்ண செலிபிரிட்டிஸ் ஒரு 10 பேர் பேர் சொல்லு. அபிஷேக் பச்சன், இப்போ ரீசெண்டாக அல்லு அர்ஜுன், கிரிக்கெட்டர்ஸில் ஹர்பஜன் சிங், ஸ்ரேயா, அப்புறம் பிபாஷா பாசு, அஸ்வின், ரவிச்சந்திரன் அஸ்வின், நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவன். தி ஹனிமூன் வாஸ் வித் பிக்யூர் ட்ரெயில். ஸோ நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவன் ஹனிமூன் நீங்கள் பண்ணீங்க தாய்லாண்டில்? ஆமாம், விசா. ஓகே, தாய்லாண்டில் பண்ணீங்க. கப்பல் ட்ராவலில் எது அட்வான்டேஜஸ் இன்னைக்கு பீப்புளுக்கு? இந்தியாவில் ட்ராவல் பண்ணுறதா, வெளில ட்ராவல் பண்ணுறதா? இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது? என்ன மாதிரி பட்ஜெட்ஸ் இருந்தால் கப்பல் ட்ராவலுக்கு ஆஸ்பயர் பண்ணலாம்? இந்தியாவுக்குள்ளே எவ்வளோ இருக்கணும், வெளில போகிறதுனா எவ்வளோ இருக்கணும்? நீங்கள் இந்தியா எடுத்திங்கன்னா பீப்புள் ஹூ வாண்ட், இப்போ நிறைய பேருக்கு என்ன ஆகிடுதுன்னா, லாட் ஆஃப் கஸ்டமர்ஸ் டோன்ட் ஹேவ் டைம். கல்யாணமே ரொம்ப லாங்காக இருக்குது, ஸோ லீவ் இல்லைன்னு ஷார்ட் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி ஷார்ட் பிரேக்ஸில் பீப்புள் எண்ட் அப் ஸ்பெண்டிங் எனிவேர் பிட்வீன் 10 to 30,000 rupees. ஒரு பக்கத்தில் ஸ்டேகேஷன், ரிசார்ட்டு, இங்கேருந்து வயநாடு போகிறது, அந்த மாதிரி கூர்க் கபினி, அந்த மாதிரிலாம் இருக்குது, ரைட்? சம் பீப்புள் வாண்ட் டு டூ டொமஸ்டிக். ஸோ அங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் பாப்புலர் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன்ஸ் லைக் ஹில் ஸ்டேஷன்ஸ், நார்த் இந்தியன்ஸ் லைக் பீச்சஸ். ஸோ அந்த ஒரு காமன் ப்ராக்டிஸ் உண்டு. ஸோ அண்டமான், கோவா ஆர் கிரேட் பீச் ஆப்ஷன்ஸ். ஷிம்லா, ரைட், ஆர் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஆர் வெரி குட் ஃபார் இந்தியன். ஸோ அது வந்து எனிவேர் பிட்வீன் 30 to 50,000 rupees நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணிங்கன்னா. சி த கீ டு ட்ராவல் காஸ்ட் இஸ், நீங்கள் என்னன்னா 40% ஆஃப் அ ட்ராவல் காஸ்ட் இஸ் ஃப்ளைட். ஓகே, டிக்கெட், ரைட்? ஸோ ஃப்ளைட் டிக்கெட் நம்ம ஆப்டிமைஸ் பண்ணாலே நிறையா காஸ்ட் ஆப்டிமைஸ் ஆகிடும். த ப்ராப்ளம் இஸ் நம்ம லாஸ்ட் மினிட், இப்போ கல்யாணம் சத்திரம்லாம் வந்து மக்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 8-10 minutes பண்ணி புக் பண்ணுறாங்க. அப்படியே அவங்க ஃப்ளைட்டில் புக் பண்ணாங்கன்னா சிக்னிஃபிகண்டாக காஸ்ட் சேவ் பண்ணலாம். ஸோ முன்னாடியே பிளான் பண்ணுங்கிறீங்க. இதையும் நிச்சயமாக இப்போ பண்ணுறாங்களா அந்த மாதிரி நிறைய பேர்? நாங்கள் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இனிஷியலி பீப்புள் யூஸ் டு ட்ராவல் ஆவரேஜாக டேஸ் டு புக் அப்படின்னு சொல்லுவோம். டேஸ் டு புக் வாஸ் 7 days, டேஸ் டு டிபார்ட் வாஸ் அபவுட் 30 days. இப்போ டேஸ் டு டிபார்ட் இஸ் அபவுட் 47-48 days. ஸோ 1.5 மாதம் முன்னாடியே 1.5 மாதம். பட் உங்களுக்கு எக்ஸாம்பிள் தரணும்னா யூரோப்பியன்ஸ் பிளான் 8 months in advance. இங்கே 1.5 மாதத்தில் பிளான் பண்ணுற விஷயத்த யூரோப்பியன் 8 மாதம் முன்னாடி பிளான் பண்ணுறாங்க. அப்போ அவனுக்கு டிக்கெட் ரொம்ப சீப்பாக கிடைக்கும். ரொம்ப சீப்பாக இருக்கும். 8 மாதம் முன்னாடி பண்ணுறாங்கன்னா they get significantly big price advantage. அண்ட் அங்கெல்லாம் எப்படின்னா லீவ் கொடுத்தது தான், nobody can kind of cancel, அதெல்லாம் கிடையாது. ஸோ அவங்க நான் ரீஃபண்டபிள் கூட புக் பண்ண நிறைய சான்ஸ் இருக்குது. அண்ட் the more you make it non-refundable, the better pricing it is also. சரி, இப்போ வெளில போனால் எவ்வளோ பணம் தேவை? கப்பல் ட்ராவல் வெளில போனால் எவ்வளோ பணம்? இங்கே 50,000 சொல்கிறீங்க நீங்கள், ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இல்லை கோவா மாதிரி இடங்களுக்கு போகிறது. வெளில போனால் இல்லை, இப்போ நீங்கள் ஸ்ரீலங்கா மாதிரி எடுத்தீங்கன்னா you can even do a very good honeymoon at 60,000-70,000. that is the, நான் இப்போ ஸ்ரீலங்கா போனால் 70,000. நிச்சயமாக தாய்லாண்டே நிறைய பேர் if you plan really well 70,000 to 80,000 two peopleக்கு ஃப்ளைட் காஸ்ட், நீங்கள் ஃப்ளைட் காஸ்ட்டை if you're able to do it in about 15,000 to 30,000 rupees for 2 people, நிச்சயமாக 80,000 rupees சூப்பராக தாய்லாண்ட் ஹனிமூன் பண்ணலாம். பட் த ப்ராப்ளம் இஸ் ஏன் 1.2 1.3 ஆயிடுதுன்னா தட் ஃப்ளைட் காஸ்ட் பிகம்ஸ் 40,000-50,000 வெர்சஸ் 20,000 30,000. ஸோ அந்த ஒரு பெரிய வெறும் டிக்கெட்லேயே அவங்க 30,000 ரூபாய் விட்டுறாங்க ஈஸியாக. ஏன்னா இப்போ லாஸ்ட் மினிட்ல நீங்கள் இப்போ ஸ்ரீலங்கா போனீங்கன்னா 30,000 ரூபா இருக்கும் per person. பட் நீங்கள் முன்னாடி புக் பண்ணிங்கன்னா 15,000 ரூபா இருக்கும். ஸோ 2 பேருக்கு போக வேண்டிய காசு நீங்கள் ஒருத்தர் கொடுக்குறீங்க, பேர் மினிமம் சொல்கிறேன். அந்த மாதிரி இருக்குது. ஸோ அண்ட் தட் இஸ் த கனண்ட்ரம். இப்போ நிறைய பேர் இந்தியாவா வெளியான்னு பார்க்குறது ஏன்னா இந்தியாவில் பிகாஸ் ஆஃப் கெப்பாசிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஜென்ரலாகவே டொமஸ்டிக் ப்ரைஸ். இப்போ டெல்லி எடுத்திங்கன்னா ரவுண்ட் ட்ரிப் ஃபேர் 15,000 ரூபா இருக்குது. சம்டைம்ஸ் ஒன் வே ஃபேரே 15,000 ரூபாவும் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ டெல்லியில் போயிட்டு ஷிம்லா போகிறதா, டெல்லி போயிட்டு சண்டிகர் போகிறதா அப்படியா, வெர்சஸ் டேரெக்டாகவே நான் தாய்லாந்து போகிறதா அப்படின்னா. ஸோ இப்போ 80,000 1 lakh கப்பல் ட்ராவலுக்கு ஏற்கனவே கல்யாணத்துக்கு ஏகப்பட்ட செலவாயிடுச்சு. அதனால் நான் வந்து வெளியில் போக மாட்டேன், அங்கே வந்து பட்ஜெட் இடிக்குது, நெருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேன்சல் பண்ணாமல், ஐ மீன் வெளியில் போகாமல் இந்தியா காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு உங்கள்கிட்ட என்ன சொல்லு? ஹவு கேன் தே டூ திஸ் பெட்டர்? See, one thing is like சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு சீக்கிரம் புக் பண்ணுறது. டிக்கெட்டை சீக்கிரம் புக் பண்ணுங்க. எஸ், வெரி ஒன். ரெண்டாவது இப்போ லாட் ஆஃப் ட்ராவல் நவ் பே லேட்டர் அந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இஃப் யூ ஆர் ரியலி பர்டிகுலர் பிஎன்பிஎல் மாதிரி டிஎன்பிஎல் இருக்குது. ஓகே, நிறைய பேர் சொல்லுவாங்க தமிழ்நாடு பிரீமியர் லீக் அப்படின்னு. இல்லை, ட்ராவல் நவ் பே லேட்டர் அது. ஸோ அது வந்து தட் இஃப் யூ வெரி ஸ்ட்ராங் கிரெடிட் ஹிஸ்ட்ரி அண்ட் யூ ஹேவ் டிசிப்ளின், ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இருந்தது, கிரெடிட் ஸ்கோர், சிபில் ஸ்கோர் ஹையாக இருந்தால்,
சிபில் ஸ்கோர் ஹையாக இருக்கணும் அண்ட் ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இருக்கணும். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா எடுத்துகிட்டு யூ ஷுட் ஃபால் அண்டர் தட் இது வெல் அடிஷ்னலி ஒரு 2-3% பே பண்ணுவீங்களா இருக்கும். பட் யுவர் கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட் பிகம் 6-9 மந்த்ஸ்க்கு மேனேஜ் பண்ண முடியும். எந்த அளவுக்கு பீப்புள் உங்கள்கிட்ட இப்போ டிஎன்பிஎல் ட்ராவல் நவ் பே லேட்டர் ஆப்ஷனில் எவ்வளோ பேர் உங்கள்கிட்ட இப்போ 100% கஸ்டமர்ஸ் இருக்குன்னா அதில் எவ்வளோ பேர் இப்போ டிஎன்பிஎல்ல வராங்க? See, TNPL is still a very new nascent. இன்னும் வரல, ரொம்ப நேசன்ட். இப்போ வாட் யுவர் 2 years பேக் அது ஒரு செக்மெண்ட்டாக இருந்தது. இப்போ மேபி 5-7% புக் வித் அஸ் டைரக்ட்லி. A lot of people also pay on credit card and credit cardல EMI ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணும்போது பார்த்துருக்கீங்க ரைட், பே த்ரூ EMIன்னு ஒரு ஆப்ஷன். ஸோ அங்கே தேர் ஆல்சோ டூயிங். ஸோ ஆர் எஸ்டிமேட் இஸ் அங்கே அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 6-7% பண்ணுறாங்க. ஸோ அபவுட் 14-15% பீப்புள் இஸ் ஆர் எஸ்டிமேட் ஆஃப் திஸ். ஆக்சுவலாக அவங்க எவ்வளோ எக்ஸ்ட்ரா பே பண்ணுறாங்க? அதாவது இப்போ நீங்கள் ஒரு சில விஷயங்கள் சொன்னீங்க, முதல்ல டிக்கெட்டை சீக்கிரம் புக் பண்ணிட்டா சேவிங்ஸ், நீங்கள் அதையும் நீங்கள் வந்து இப்போ ஒரு ட்ராவல் நவ் பே லேட்டர் போனால் அந்த சேவிங்ஸில் ஒரு பகுதியே நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் காஸ்ட்டாக கொடுத்துருவீங்க. அப்போவும் சேவிங்ஸ் தானே இருக்கும். அதான் சொல்ல வரேன். ஆக்சுவலி அந்த கொஸ்டின் தான் நான் பதிலாக இருந்தது ரைட். ஐம் வித் எவ்ரிபடி ஹூஸ் கேர்ட் அண்ட் பண்ணக்கூடாதுன்றவங்க ஐம் வித் யூ. ஏன்னா இட் இஸ் வெரி ஈஸி டு ஃபாலோ இன்டு தட் ட்ராப். இப்போ யூஎஸ்லாம் வந்து மக்கள் வந்து அந்த மினிமம் அமௌண்ட் டியூ தான் இருக்கும் கார்டில். அந்த மினிமம் அமௌண்ட் டியூ கட்டியே தான் ரிவால்விங் கிரெடிட் அப்படின்னு சொல்லுவாங்க யூஎஸ்ல ரைட். அந்த ஒரு ட்ராப் இருக்குது ரிவால்விங் கிரெடிட். அது நீங்கள் பண்ணாமல் இஃப் யூர் ஏபிள் டு பேஸ் அவுட் அண்ட் பே ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இருந்ததுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன்று இருக்கிற கேஷ் ஃப்ளோ நீங்கள் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணிங்கன்னா யுவர் ரிட்டர்ன்ஸ் கேன் பி மச் மோர். ஸோ ப்ராசஸிங் ஃபீ இருக்கும், 2 components to it, ப்ராசஸிங் ஃபீ அண்ட் இன்ட்ரெஸ்ட் சேர்த்து போட்டு இஃப் இட் இஸ் ப்ராசஸிங் ஃபீ 1.5% அப்படின்னா மேக்ஸ் டு மேக்ஸ் 3-4%ல யூ கேன் டூ அ வெரி குட் TNPL program. And sometimes if you have very good options, it even comes down to 2.5%. So if you are able to make that money work for you and get you more than 2.5% over 6-8 months, I think it's a very, very smart choice. See, I think what I have seen is on the asset class, அப்படின்னா people are willing to save and see it. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ ட்ராவல் இஸ் ஒன் ஆஃப் தோஸ் யூனிக் திங்ஸ். நீங்கள் ஒரு 4-5 lakhs ஸ்பெண்ட் பண்ண அப்புறமும் ஒன்றுமே உங்கள்கிட்ட இருக்காது. இந்த மாதிரி இந்த sub 1 lakh ஹாலிடேஸ்னு வச்சுப்போமே பர் பர்சன், டிப்பிக்கலாக எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? 3 நைட்டு 4 நாளா? 3-4 nights ஈஸியாக பண்ணலாம். 3-4 nights இருக்கும். இதில் எத்தனை கண்ட்ரிஸ் ஆப்ஷன் இருக்கும்? அதாவது இந்த 1 லட்சத்துக்குள்ளே ட்ராவல் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ்னு பார்த்தா நீங்கள் எத்தனை கண்ட்ரீஸில் போய் நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டை ஒருத்தர் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? See, sub 1 lakh for 2 people நான் சொல்கிறேன். 2 people 2 எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் தாய்லாண்ட், ஸ்ரீலங்கா, வெளிநாட்டில் இந்தியா பக்கத்தில் எடுத்திங்கன்னா these 2 surely will work, right? If you get a per person 1 lakh இல்லை ஓவரால் 2 people 2 பேர் சேர்த்தே 1 lakh ஈஸியாக பண்ண முடியும் ரைட். பட் அகைன் இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஃப்ளைட் ப்ரைஸிங். சொன்ன மாதிரி ஃப்ளைட் ப்ரைஸிங்கை நம்ம அந்த ஜாக் பாட்டே அதான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் நியூசிலாந்து போனோம், எங்களோட ஃப்ளைட் டிக்கெட் காஸ்ட் வாஸ் 25,000 ரூபா ரவுண்ட் ட்ரிப். அதை நாங்கள் 9 months முன்னாடி புக் பண்ணோம் அண்ட் நான் ரீஃபண்டபிள் புக் பண்ணோம். ஓகே ரைட். அதே நாங்கள் க்ளோசர் டு டைம் பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக 80,000 rupees இருக்கும் பர் பர்சன். அதுவே உங்களுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக காஸ்ட்டை சேஞ்ச் பண்ணி விட்டுரும். ஸோ லாஸ்ட் மினிட் ட்ராவலை டெஃபினட்டாக அவாய்ட் பண்ணும். நிச்சயமா ஐ திங்க் நல்லா பிளான் பண்ணி தான் போகணுன்றது ஒரு பெரிய டேக்அவே. இப்போ இந்த டிஎன்பிஎல் ட்ராவல் நவ் பே லேட்டர் வாங்கினாக்கா எவ்வளோ நாளைக்குள்ளே அடைக்கணும் லோன்? ஸோ அது 3 months இருக்குது, 6 months இருக்குது, 9 months இருக்குது. ஸோ யுவர் ஆப்ஷன் இஸ் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே உங்கள்கிட்ட கிளைண்ட்ஸ் வராங்கல்ல, எவ்வளோ மேக்ஸிமம் டியூரேஷன் எவ்வளோ போகிறாங்க, ஆவரேஜ் டியூரேஷன் எவ்வளோ? See, the most ideal is 6 months. 6 மாதத்தில் கடை அடைச்சு most people prefer 6 months. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த டேஸ் டு டிபார்ட் 45 days இருக்குன்னு சொன்னேன்ல. ஸோ ஆல்ரெடி ஒரு 1.5 salary cycle இருக்குது. ஸோ 1 installment தேர் எனிவேஸ் பேயிங் இட் ஆஃப். ஸோ அந்த வகையில் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் ஆல்சோ ஹேவ் கேரண்டி அண்ட் செக்யூரிட்டி. அண்ட் 6 months is what we see as an average. 9 months is mostly people who have a slightly larger trip. So they extend it for 9 months. But 6 months is what we've generally seen work out. இன்ஃபேக்ட் இப்போ நான் 6 மாதம் முன்னாடி பிளான் பண்ணால் 1 வருஷம் முன்னாடியே நான் பாரோ பண்ண மாதிரி ஆகிடுது இல்லை? எஸ், அப்படியும் பண்ணலாம். அந்த ஸோ இப்போலேருந்தே நம்ம கட்ட ஆரம்பிச்சிடும். 6 மாதத்தில் நம்ம இன்ஸ்டால்மெண்ட்டே கட்டி முடிச்சிடும். எஸ். இதில் நீங்கள் 6 மாதம் கழிச்சு ஹாலிடே போகிறவங்க முதல்லையே ட்ராவல் நவ் பே லேட்டரில் லோனை வாங்கி 6 மாதம் முடியறதுக்குள்ள இந்த பணத்தை கட்டிட்டு ஹாலிடே போனது உங்கள்கிட்ட இருக்கா? அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் இருக்கா? இல்லை, சொன்ன மாதிரி இந்தியாவில் இன்னுமே அந்த ஒரு ஏர்லி புக்கிங் வந்து ரொம்ப முந்தாயிரம் யாரோ பார்த்துட்டு இருந்தாங்க. சொன்னாங்க ஒரு சில ஆஃப்ரிக்கன் சஃபாரி லாட்ஜஸ் தேர் கெட்டிங் என்கொயரிஸ் ஃபார் 2027 இப்போ ரைட். அந்த மாதிரி சோல்ட் அவுட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற இடத்துல இந்தியாவில் ஐ திங்க் வி ஸ்டில் சம் டைம் அவே. எவ்ரிதிங் ஹேஸ் டு கம் டுகெதர் ஃபார் அஸ் டு பிளான் அஹெட். பட் அஹெட் பண்ணாலே நீங்கள் சொல்கிற மாதிரி சிக்னிஃபிகண்ட் காஸ்ட் அட்வான்டேஜஸ். இப்போ ஒரு கப்பல் போகிறாங்க, ஒரு லெட்டஸே பாலிக்கு போகிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுப்பீங்க? என்ன மாதிரியான ஒரு 4-5 விஷயம் சொல்லுங்களேன் கஸ்டமைசேஷன். லெட்ஸே ஹனிமூனில் போகிறாங்க, என்ன மாதிரி கஸ்டமைசேஷன்? See, கஸ்டமைசேஷன் வந்து ஃபர்ஸ்ட் திங் இஸ் இட்ஸ் வித் ப்ரைஸ் இஸ் கஸ்டமைசேஷன். இட் இஸ் நாட் தட் எங்கள்கிட்ட இந்த ப்ரைஸ் மட்டும் தான் இருக்குது, நீங்கள் வேணா அதை வாங்கிக்கோங்க, இதை வாங்கிக்காம போங்க. ஸோ வி கேன் ஒர்க் அரௌண்ட் யுவர் பட்ஜெட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 5 நாள் பாலிக்கு போகிறீங்கன்னா, ஹே ஃபார் எக்ஸாம்பிள் ஹனிமூனில் ஆனிவர்சரி எடுத்துக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன். ஹே இன்னைக்கு ஆனிவர்சரி, இந்த 2 nights நான் ஒரு ரொம்ப நல்ல ரிசார்ட்டில் தங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா தென் வி கேன் மேக் இட் ஹேப்பன் ரைட். அப்போ அந்த 2 நாளைக்கு மட்டும் வாங்கி கொடுப்பீங்க வேறு ரிசார்ட்டில். ஸோ தட் வி ஆர் ஏபிள் டு மூவ் யூ சி யுவர் மணி ஹேஸ் டு ஒர்க் ஃபார் யூ. அதை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண ரெடியாக இருக்கீங்க.
ஹவு டு வி மேக்ஸிமைஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ இந்த மாதிரி ஒரு 7-8 எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்களேன். இந்த மாதிரி ஒரு கப்பலுக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷல் டே அன்னைக்கு நீங்க பண்ண எக்ஸ்பீரியன்சஸ், அவங்க ரொம்ப டிலைட்டான எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 4-5 சொல்லுங்க. ஒன் ஆஃப் த திங்ஸ் இஸ் we have given them cake in a flight. ஸோ இது கொஞ்சம் early ahead 4-5 years முன்னாடி where we were able to get a cake arranged for them for அது ரொம்பவே பெரிய நடந்தது, ரைட். தென் ஃப்ளோட்டிங் கேக் பிளேன்ல கொடுக்குறீங்க. எங்க அவங்க எக்கானமில டிராவல் பண்ணிருக்காங்க, அவங்க இனிஷியலி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இஃப் யூ ஏபிள் டு டாக் டு தி ஏர்லைன், வி யூஸ் டு புல் சம் ஸ்ட்ரிங்ஸ் அங்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி யூ ஆர் ஏபிள் டு கெட் தம். வெரி வெரி கிரிட்டிக்கல் ட்ரிப் அவங்களுக்கு. ஃப்ளோட்டிங் பிரேக்ஃபாஸ்ட் இஸ் a very very big. ஃப்ளோட்டிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படினா என்ன சொல்லுங்க? ஃப்ளோட்டிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் நம்மலாம் வந்து இப்போ இந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்டு பழக்கம். இப்போ நீங்கள் ஒரு ஹனிமூனுக்கு போகிறீங்க, ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்விம்மிங் பூலில் இருப்பீங்க, ஒரு பெருசாக இவ்வளோ பெருசுக்கு ஒரு ட்ரே மாதிரி ஒரு கூடை வந்து கொடுத்துருவாங்க. அந்த கூடை ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்களும் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கீங்க, அந்த கூடையில் சாப்பாடு இருக்கும். பேசிக்காக நீச்சல் குளத்தில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் ஜாலியாக. அதில் அப்படியே யோசிச்சு பாருங்க, ஒரு இன்ஃபினிட்டி பூல் இருக்குது, நீங்கள் அந்த பூல்லேருந்து அந்த பக்கம் அப்படி பார்த்தா ஒன்று மலை தெரியுது, இல்லை இன்னொரு சீ தெரியுது. ஓகே, அப்படியே அங்கே போய் நீந்திட்டு அப்புறம் திருப்பி வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு திருப்பி நீந்திட்டு, ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸே வந்து ஒரு ரொம்ப யூனிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது இதோட ஈக்குவலண்ட் இஸ் அ கேண்டில் லைட் டின்னர். ஒரு சீல இல்லை வாட் வி டூ இஸ் சாண்ட் பேங்க் டின்னர் அப்படின்னு. சாண்ட் பேங்க்னா ஒரு சின்ன ஐலண்ட் இன் அ சீ இஸ் அ சாண்ட் பேங்க். அங்கே போய் எடுத்துகிட்டு போய் ஒரு பிக்னிக் மாதிரி செட் பண்ணி, ஒரு டின்னர் மாதிரி செட் பண்ணி, ஸோ வேறு யாருமே இருக்க மாட்டாங்க, சுற்றி கடல், அந்த ஒரு சின்ன ஒரு சாண்ட் பேங்க்கில் நீங்கள் இருப்பீங்க. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹனிமூனில் ஒன் பிக் திங் தட் இஸ் நவ் பிக்கிங் அப் இஸ் தி என்டையர் ஃபோட்டோ ஷூட்ஸ் அண்ட் கேண்டிட் ஷூட்ஸ். ஸோ இப்போ நம்ம கல்யாணத்தில் வந்து ஷூட் பண்ணுறோம், பட் வெளிநாட்டில் போய் அந்த ஒரு என்டையர் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிட் கேமராவை ஷூட் பண்ணுறது இஸ் a வெரி பிக் திங். ஃபேமிலி ஹாலிடேஸ்க்கு வருவோம். ஃபேமிலி டபுள் இன்கம், ஒரு குழந்தை இருக்குது. எங்களால் வந்து மந்த்லி ஒரு 10,000 ரூபாய் ஹாலிடேக்குன்னு ஒதுக்க முடியும். ஸோ வருஷத்துக்கு 1.2 lakhs. என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது? எப்படி வருஷம் நான் புதுசாக ஒரு ஊருக்கு போனேன்னா எந்தெந்த ஊருக்கு நான் போகலாம்? என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டுக்கு? ஐ திங்க் அந்த ஒரு செக்மெண்ட் இப்போ நிறையவே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு எங்களோட கஸ்டமர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா, ரைட். அதில் நீங்கள் எடுத்திங்கன்னா இந்தியாவிலேருந்து எடுத்தோன்னா நிச்சயமாக லாட் ஆஃப் பீப்புள் அகெயின் இந்தியாவில் இஸ் வெரி பியூட்டிஃபுல். நார்த்தில் இருக்கிறவங்க சவுத் நிறையா வரணும்னு பார்க்குறாங்க, பீச்சஸ் கிடையாது. ஸோ சவுத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் ஜெய்ப்பூர், ராஜஸ்தான் இஸ் அ வெரி சார்ட் ஆஃப்டர், நல்ல கல்ச்சர், வெரி குட் ஃபுட் அண்ட் ஷாப்பிங்க்கு ரொம்பவே ஒரு நல்ல ஏரியா. ஸோ ராஜஸ்தான் இஸ் டூயிங் ரியலி வெல் அந்த செக்மெண்ட்டில். ஜம்மு அண்ட் காஷ்மீர் இஸ் ஆல்வேஸ் அன் ஆல் டைம் ஃபேவரட். இந்தியாவிலே ஸ்னோ பார்க்கணும் அப்படின்னா ஜேஎன்கே குல்மார்க், ரைட். ஸோ அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு அந்த கண்டோலா எல்லாமே வந்து இஸ் அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் சம் பீப்புள் ஹூ ஆர் ஸ்பிரிச்சுவல், அந்த ஒரிசா அந்த ஒரு சைடு வந்து இஸ் டூயிங் ரியலி வெல். அண்ட் இன்னும் கொஞ்சம் நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம், டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம் அப்படின்னா நார்த் ஈஸ்ட்டில் வந்து கொஞ்சம் மவுண்டன் ஏரியா. ஸோ ட்ராவல் டைம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு நார்மலாக இருக்கிறதோட ஒரு 2-3 days எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அகெயின் தட்ஸ் அ வெரி வெரி அப்கமிங். ஸோ இந்தியாவில் அந்த மாதிரி இங்கே சவுத்லேருந்து போகிறவங்க, நார்த்லேருந்து வரவங்க பார்த்தீங்கன்னா ஷூர்லி கோவா இஸ் சம்திங் ஆல் ஆஃப் தெம் ஸ்டார்ட் வித், அது ஒன்று நிச்சயமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃபார் தெம் இந்த ஒரு கேரளா / அண்டமான் அண்ட் ஸ்ரீலங்கா, இது மூணுமே அவங்க சிமிலராக பார்க்குறது. கேரளா போகலாமா, அண்டமான் போகலாமா, ஸ்ரீலங்கா போகலாமா தான் அவங்க எல்லாமே சேர்ந்து பார்க்குறாங்க. தட் இஸ் அ வெரி வெரி. அண்ட் பாண்டிச்சேரி இஸ் அ வெரி வெரி பிக். நார்த்லேருந்து கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் பீப்புள் வந்து ராமேஸ்வரம் இஸ் அ வெரி பிக் திங். ஸோ இப்படி தான் நம்ம வந்து மதுரை ராமேஸ்வரம் செக்டர் இஸ் வெரி வெரி பிக் செக்டர். ஸோ திஸ் இஸ் ஆல் ஆஃப் திஸ் இஸ் பாசிபிள். இப்போ நீங்கள் சொன்னதில் இந்தியா நிச்சயமாக பண்ணலாம். வெளில போனோன்னா என்ன வழி? வெளில போனோன்னா ஐ திங்க் மோஸ்ட் பீப்புள் எஸ்பெஷலி ஃபேமிலிஸ் வந்து தே ஸ்டார்ட் ஆஃப் வித் சிங்கப்பூர் ஆர் துபாய். நிச்சயமாக அந்த ஒரு குழந்தைக்கு அதுதான் ஜூ காமிக்கிறதா இருக்கட்டும், இல்லை பெரிய பெரிய பில்டிங்ஸ் காமிக்கிறதா இருக்கட்டும். துபாயில் தஸ் லாட் ஆஃப் கிட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் ஆல்சோ. ஸோ சிங்கப்பூர் நிச்சயமாக ஒரு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இல்லை துபாய் இஸ் அதர் ஆப்ஷன். அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக போகணும் அப்படின்னு எடுத்திங்கன்னா வாட்டர் ஸ்போர்ட்ஸ். ஏன்னா குழந்தை கொஞ்சம் ஏஜ் ஆன அப்புறம் தான் வாட்டர் ஸ்போர்ட்ஸ்லாம் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு இதில் இருக்கும்போது நிச்சயமாக தாய்லாண்ட் ஃபீச்சர்ஸ் வெரி வெல் இன்டு திஸ். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்திங்கன்னா இஃப் யூ கோ வேறு எங்கே பண்ண முடியும் அப்படின்னா மொரிஷியஸ் இஸ் அனதர் எக்ஸாம்பிள் வேர் ஒரு 6-7 hour ஃப்ளைட்டில். பாலி வந்து இப்போது ஒரு 2-3 cities பாம்பே பெங்களூர் டைரக்ட் ஃப்ளைட்லாம் இருக்குது. ஸோ அது வியட்நாம், இப்போது வியட்நாமில் ஃபூகாக்னு ஒரு சின்ன ஐலண்ட் இருக்குது. அங்கே வந்து நிறையா பேர் இப்போது ஃபேமிலிஸ் 5-6 nights போகிறது இஸ் அகெயின் அ பிக் திங். ஸோ ஐ திங்க் இந்த என்டையர் இந்தியா வந்து இஸ் வெரி நைஸ்லி ஸ்ட்ரக்சர்ட். சவுத் ஈஸ்ட் ஏஷியா அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு ரிங் சவுத் ஈஸ்ட் ஏஷியா இஸ் வெரி வெரி வெல் கவர்ட். இன்னும் கொஞ்சம் பண்ணாங்க, இன்னும் ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்றவங்க வந்து அதுக்கு முன்னாடி யாஸ் ஐலண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. யாஸ் ஐலண்ட் வந்து இப்போது அந்த ஒரு
அபுதாபியில் இருக்குது. ஸோ அபுதாபி இஸ் பிகமிங் அ வெரி வெரி ஸ்ட்ராங் ப்ராப்பனட் இதில். ஏன்னா அங்கே வந்து வார்னர் பிரதர்ஸ், நம்ம அந்த ஒரு டாம் அண்ட் ஜெரி அந்த ஒரு என்டையர் இது இருக்குது. ஃபெராரி வேர்ல்டு அப்படின்ற ஒரு ரோலர் கோஸ்டர் தீம் பார்க் இருக்குது. வாட்டர் வேர்ல்டு இருக்குது. ஸோ லாட் ஆஃப் அந்த ஒரு தீம் பார்க் சுற்றியே ஒரு இது இருக்குது. ஸோ அது நீங்கள் பார்த்துருப்பீங்க நிச்சயமாக. அது ரொம்ப பெரிய க்ரௌட் புல்லர் ஃபார் கிட்ஸ். அந்த ஒரு அக்வேரியம் எல்லாமே இஸ் வெரி வெரி பிக் க்ரௌட் புல்லர். மலேசியாவும் நம்ம மலேசியா, தேங்க்யூ ஃபார் மலேசியா இஸ் ஆல்சோ வெரி வெரி டூட். ஸோ என்டையர் மலேசியா வந்து ஒன் இஸ் அந்த ஸ்பிரிச்சுவல். இதெல்லாம் மந்த்லி 10,000 நிச்சயமா பண்ணலாம். நிச்சயமா பண்ணலாம். நிச்சயமா பண்ண முடியும். சோ இதுல நம்ம ரிமெம்பர் பண்ண வேண்டியது டிக்கெட்டை ரொம்ப ஏர்லியா பிளான் பண்ணி புக் பண்ணது. அது ஒண்ணுதான். நீங்க இப்போ 2ல இருந்து 3 பேர் போயிட்டீங்க அண்ட் கிட் ஆஃப்டர் 2 இயர்ஸ் ஃபுல் டிக்கெட் தான் ஆல்மோஸ்ட். ஸோ நீங்க 6-7 இயர்ஸ் கிட்ஸ் இருக்குன்னா 3 பேர் ஃபிளைட். 3 பேருக்கு நீங்க 60,000-65,000 ரூபாய் ஃபிளைட் போடுறீங்களா இல்ல 90,000 ஃபிளைட் போடுறீங்க தான் உங்களோட கேமே டிஃபரன்ஸ் பண்ணும். ஸோ ஐ திங்க் சம்டைம்ஸ் பீப்புள் பே வெரி லேட் அண்ட் ஈவன் பே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜான்ல அனிருத் கான்சர்ட் இருக்குது துபாயில். ஓகே, நிறைய பேர் போகிறாங்க. இப்போ விஜயோட இது ஆடியோ லான்ச் மலேசியாவில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா துபாய்க்கு நீங்கள் ஒரு ஏர் டிக்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ 40,000-45,000 ரூபா இருக்குது per person. அனிருத் கான்சர்ட்னால அந்த டைமில் போனீங்கன்னா டிக்கெட் 40,000 நிச்சயமாக இருக்குது. ஏன்னா 11,000 போனேன். 11-15,000 இஸ் அ வெரி குட் ப்ரைஸ் ஃபார் துபாய். பட் ஆல்மோஸ்ட் 3x இருக்குது. ஸோ தட் இஸ் த டெல்டா. இப்போ அனிருத் கான்சர்ட்டுக்குமே 15 வரைக்கும் இருந்திருக்கும் டிக்கெட். ஓகே, ஆனால் அதை நீங்கள் அனௌன்ஸ் பண்ண ஃபர்ஸ்ட் ஒரு 10-15 டேஸில் புக் பண்ணியிருந்தீங்கன்னா நிச்சயமாக இருந்திருக்கும். இப்போது விஜய் அந்த ஒரு ஆடியோ லான்ச் டேட்ஸில் ஃப்ளைட் சீட்ஸே இல்லை. திருச்சி, சென்னை எங்கேருந்துமே ஃப்ளைட் சீட்ஸ் இல்லை. ஸோ அவ்வளோ பேர் போகிறாங்க. ஆமாம், ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரணும் ஷாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்லை, இனஃபா பிளேன்ஸ் இல்லை. டிக்கெட் காஸ்ட்டை கம்மியாக வச்சோம்னாக்கா என்ன பண்ண முடியும்? இப்போ நமக்கு எங்கெல்லாம் நமக்கு அட்வான்டேஜ். மக்கள் என்ன பண்ணுறாங்க, டிக்கெட் காஸ்ட் கம்மி பண்ணால் 2 தரமான மக்கள் இருக்காங்க. டிக்கெட் காஸ்ட் கம்மி பண்ணி நான் நல்ல அட்லீஸ்ட் ஒரு 2 days நல்ல ஹோட்டலில் தங்கணும்ப்பா, நல்ல 5 star ஹோட்டலில் தங்கணும் அப்படின்ற ஒரு செக்மெண்ட் இருக்குது. ஸோ அங்கே கொஞ்சம் சேவ் பண்ண காஸ்ட்டை ஹோட்டலில் போடுவாங்க. சில பேர் இல்லை நான் நிறைய விஷயம் பார்க்கணும் அப்படின்ற சில பேர் இருப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ், ரைட், எக்ஸ்பீரியன்ஸஸ் வேணும். ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க, 4 nights போகிறாங்க அப்படின்னா ஒரு 2 days தான் பண்ணுவாங்க. ஒரு டே நிச்சயமாக சில்லாக வச்சுக்கலாம், ரிலாக்ஸ் பண்ணலாம், ஊரை சுற்றி பார்க்கலாம், நடந்து போக்கலாம், ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு இருப்பாங்க. இல்லை எல்லாமே பண்ணணும் அப்படின்னு இருப்பாங்க. சில பேர் அப்கிரேட் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் அப்கிரேட்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே நீங்கள் துபாயில் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வார்னர் பிரதர்ஸ் யாஸ்லின் எடுத்திங்கன்னா ஒரு இன்ட்ராக்ஷன் வித் டாம் அண்ட் ஜெரிலாம் இருக்கும். அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஆக்டிவிட்டி. ஸோ தே யூஸ் இட். அந்த ஒரு குழந்தைக்கு அந்த ஒரு டாம் அண்ட் ஜெரியோட விளையாடி அது ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ ஐ திங்க் இந்த மாதிரி தான். ஒன்று ஹோட்டல் ஸ்டேயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, இல்லை அப்கிரேட் பண்ணுவாங்க. ரைட். அண்ட் பிளானிங்கில் அடுத்து வந்து இப்போ நீங்கள் 7 kg, இப்போ நீங்கள் 3 பேர் போனீங்கன்னா 21 kg இஸ் பேகேஜ். நீங்கள் பேகேஜ் நல்லா ஹேண்டில் பண்ணிங்கனாலே ஒருத்தருக்கு எக்ஸ்ட்ரா பேகேஜ் வேணும்னா ஒரு 3,000-4,000 ரூபா ஆகிடும். ரைட். அதை டபுள் பண்ணிங்கன்னா 2 வேல எனிவேர் பிட்வீன் 5,000-7,000 ஆகிடும் ஒருத்தருக்கு. அதுவே 3 பேருக்கு போயிட்டீங்கன்னா 20,000-25,000 ரூபா ஆகிடுது. நீங்கள் 7 kgக்குள்ளே ட்ராவல் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலே நிச்சயமாக பண்ண 21 kg இஸ் குட் இனஃப். 5 நாள் போகிறீங்கன்னா, அதுவும் இந்த இடம் எல்லாமே மோஸ்ட்லி வந்து ஒரு நம்ம ட்ராபிக்கல் கிளைமேட். 7 kg பட்ஜெட் ஏர்லைன் வெறும் 7 தான் லோப. 7 தான் ஹேண்ட் பேக்கேஜ்னு சொல்லுவாங்க. ஹேண்ட் பேக்கேஜ் 7 kg ப்ளஸ் ஒரு லேப்டாப் எடுத்துட்டு போறீங்க. இன்னொரு பேக் ஒன்னு எடுத்துட்டு போறமே, அது அலௌட் இல்லையா? இப்போ செக் இன் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. செக் இன் பேக்லாம் எடுத்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் இட் இஸ் சார்ஜ்ட். இப்போ ஏர் ஏஷியா மாதிரி யாரெல்லாம் எடுத்தீங்க, ஓகே, அந்த மாதிரி இடத்துல இன்னும் சீப் பண்ணலாம். இன்னும் சீப் பண்ணலாம். ஸோ அதுவே நீங்க ஒரு 8,000 ரூபாய் per person சேவ். பேக் பேக்கரா இருந்தா இன்னும் சீப்பா. பேக் பேக்கரே இல்லை, அதான் ஒரு பெரிய மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. பேக் பேக்கர் அலோன் நீட் நாட் டிராவல் இன் அ பேக் பேக். ஓகே, நீங்களுமே 7 kgன்றது நல்ல லக்கேஜ். ஓகே, 7 kg நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணி பேக் பண்ணி போனீங்கன்னா யூல் பி மோர் தென். ஒருத்தருக்கு எடுத்துக்கோங்க, ஓகே 3 பேருக்கு இல்லையா, ஒரு 20 kg ஒருத்தருக்கு எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி திங்க் பண்ணணும். ஒரு பொட்டி எடுத்துக்கங்களேன். ஸோ நிறைய எக்கானமைஸ் பண்ண முடியும், நிறைய என்ஜாயும் பண்ண முடியும். எஸ், உங்கள்கிட்ட வந்து எனக்கு மொத்த வேர்ல்டையும் சுற்றி பார்க்கணும், எனக்கு ஒரு பிளான் கொடுங்க அப்படின்னு கேட்டாக்கா உங்களால் ஒரு பிளான் கொடுக்க முடியுமா? எவ்வளோ செலவாகும்? ஐ வாண்ட் டு see the whole world. எனக்கு எவ்வளோ நாள் நான் வந்து பிளான் பண்ணணும், எவ்வளோ பணம் தேவை அப்படின்னு நான் கேட்குறேன். இப்போ நானே கேட்குறேன்னு வச்சுக்கோங்க, என்ன பிளான்? ஸோ ஏர்லைன்ஸ் வந்து ரவுண்ட் த வேர்ல்டு டிக்கெட்னு ஒரு டிக்கெட் இருக்குது, RTW அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிக்கெட் வந்து எனிவேர் பிட்வீன் 2,000-5 லட்சம் ஆகும் எக்கானமி கிளாஸில். ஓகே, அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் எனிவேர் பிட்வீன் 3 to 15 ஸ்டாப்ஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு டிக்கெட் வாங்கிட்டீங்கன்னா உங்கள் ஃபஸ்ட் டு கோ அரவுண்ட் த பிளேஸ். ரைட். அதுக்கப்புறம் டிபெண்டிங் ஆன் எவ்வளோ நாள் உங்கள்கிட்ட இருக்குது, நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அந்த மாதிரிலாம். பட் ஜென்ரலாக I think we have seen some we talk about it ஆஃபீஸில் தட் சில பேர் சொல்லுவாங்க 1 கோடி இருந்தால் 1 மாதத்துல நான் உலகத்தை பார்த்துட்டு வந்துடுவேன் அப்படின்றது. ஐ திங்க் இட் இஸ் பாசிபிள். உங்களால் இஃப் யூ கேன் அந்த ஒரு டிக்கெட் ஒரு 5-6 lakhs எடுத்துட்டீங்க அப்படின்னா அதோட கம்மியாக கூட 1 கோடி கம்மியாக கூட நீங்கள் எங்கே தங்குறீங்க, என்னெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து இருக்குது. இந்த ஒரு டிக்கெட் வந்து இஸ் வேலிட் ஃபார் 10 daysலேருந்து 1 வருஷம் வரைக்கும். ஓகே, அது பார்த்து வாங்கணும். அந்த 1 வருஷம் வரைக்கும் வேலிட். ஸோ இப்போ நீங்கள் RTW ரவுண்ட் த வேர்ல்ட் டிக்கெட், ரவுண்ட் த வேர்ல்ட் டிக்கெட்னு ஒரு டிக்கெட் முடியும். ஆமாம்.
நவ் ஃபார் சம் ரேபிட் ஃபயர் கொஸ்டின். சரி, நீ போனதுலேயே உனக்கு ரொம்ப பிடிச்ச கண்ட்ரி எது அண்ட் ஒய்? இப்படி சொன்னால் நிறையா கண்ட்ரிஸோட நாங்கள் பார்ட்னர் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நான் இப்போது கண்ட்ரியை விட்டுட்டு சிட்டின்னு சொல்கிறேன். வாரணாசி இஸ் மை மோஸ்ட் ஃபேவரட். ஓகே, யூ லைக் வாரணாசி. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட் இது? ஃபுட் ட்ராவலில் சாப்பிட்ட பிடிச்ச ஃபுட்? காஃபி ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்கே போனாலும் ஒரு பிளாக் காஃபி ட்ரை பண்ணுவேன். பிடிச்ச ஃப்ளையிங் எக்ஸ்பீரியன்ஸ் எந்த ஊர்லேருந்து எந்த ஊர் போகிறது ரொம்ப பிடிச்சது? என்னை சர்ப்ரைஸ் பண்ணாங்க வீட்டில். சென்னை வந்து வாஸ் பிளேயிங் பஞ்சாப் இன் பூனே. அப்போ ஜெட் ஏர்வேஸ் இருந்துச்சு இன்னும். ஸோ ஒரு பிஸ்னஸ் கிளாஸ் ஃப்ளைட்டில் இங்கேருந்து பூனே போனேன். தட் வாஸ் மை ஒரு ஹைலைட் எக்ஸ்பீரியன்ஸ் பிகாஸ் அது பர்த்டேவும் இருந்தது அண்ட் சென்னை வந்த மேட்ச். சிஎஸ்கே மேட்ச் பார்க்க போனது தான் மோஸ்ட் சர்ப்ரைஸ். ஓகே, ஃப்ளையிங், கோயிங் பை சி, கோயிங் பை ட்ரெயின், கோயிங் பை ரோட், இந்த 4ல் எது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? ட்ரெயின், எனி டே ட்ரெயின். ஐ திங்க் ட்ரெயின்ஸ் ஆர் அ பியூட்டிஃபுல் வே டு டிஸ்கவர் அ கண்ட்ரி. நீங்கள் வந்து குளோபல் ட்ராவல் பண்ணும்போது எந்த கண்ட்ரியில் உங்களுக்கு ட்ரெயின் ட்ராவல் ரொம்ப பிடிச்சது? ஐ திங்க் சுவிட்சர்லாண்ட் வந்து யூரோப் ஜென்ரலாக எடுத்துக்கிட்டாலே ட்ரெயின் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. அண்ட் சுவிட்சர்லாண்ட் அஸ் அ கண்ட்ரி இஸ் நோன் ஃபார் தேர் ட்ரெயின் சிஸ்டம், சுவிட்சர்லாண்ட் அண்ட் ஜெர்மனி. ஸோ அங்கே சுவிட்சர்லாண்ட்லாம் விதவிதமாக ட்ரெயின் இருக்குது விச் ஆல்சோ நவ் வெரி ஹாப்பி. இப்போ இந்தியாவிலையும் வந்திருக்கு அந்த ஒரு டோம் ட்ரெயின் டு விஸ்டா டோம் ட்ரெயின். ஸோ அதெல்லாம் ரொம்பவே நார்மலாக இருக்குது. ஐ திங்க் தட் இஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ட்ரெயின் ரொம்ப பிடிக்கும். ஆமாம். தேங்க்யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் கான்வர்சேஷன். தேங்க்யூ. தேங்க்யூ ஷாம். தேங்க்யூ.